ஸோ இது நேத்து பார்த்த கண்டென்ட் தான் ஆஸ்கர். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேட்டா சொல்றேன். தமிழ்நாட்டுல முதல்ல வந்து ஒரு சங்கு பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? எல்லாருக்கும் சங்கு தெரியும். ஸோ சங்கு பதக்கம் தமிழ்நாட்டிலே முதல் முறையா வந்து ஒரு சங்கு பதக்கம் கிடைச்சிருக்கு. ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரி இப்போ ரீசெண்டா கிடைச்சிருக்கு. இப்போ எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய கரிசல் குளம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய கரிசல் குளம். விஜய கரிசல் குளம். இந்த விஜய கரிசல் குளம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை கிட்ட இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் விருதுநகர் வெம்பங்கோட்டையில வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அருகில் இருக்க விஜய கரிசல் குளத்துல வந்து நம்மளுக்கு முதல் முறையா தமிழ்நாட்டில இது வரைக்கும் எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு சங்கு பதக்கம். அதனால இது இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். இது எழுதி வச்சுக்கோங்க. விஜய கரிசல் குளம் சங்கு பதக்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த விஜய கரிசல் குளம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில இருக்கு. ஸோ எத்தனாவது அகழ்வாராய்ச்சி அப்படின்னா 3வது கட்டமா நடந்துகிட்டு இருக்குன்ற தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம இதெல்லாம் கூட படிக்கணுமானா? ஆமா, இதெல்லாம் கூட படிக்கணும். இப்போ கீழடியில எத்தனாவது எக்ஸ்கவேஷன், கீழடி பத்தி படிப்போம். அப்போ வந்து அது எத்தனாவது எக்ஸ்கவேஷன்ன்றது டேட்டா பாத்துக்கணும். சரியா? அப்புறம் வெம்பக்கோட்டையில இப்ப எத்தனாவது நடந்துட்டு இருக்கோம்? 3வது கட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அருகில் இருக்க விஜய கரிசல் குளத்துல வந்து நம்மளுக்கு இந்த தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு. இது தவிர்த்து நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நிறைய அந்த கேம் காயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ செஸ் ஆடுற மாதிரி ஒரு கேம் எல்லாம் ஆடி இருப்பாங்க ப்ரோ. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டிலே முதல் முறையா ஒரு இடத்துல வந்து சங்கு பதக்கம்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்றதுனால இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ்கர் நடந்தது லாஸ் ஏஞ்சல்ஸ். பெஸ்ட் பிக்சர் ஆனரோ, பெஸ்ட் ஆக்டர் ஏட்ரியன் ப்ரோடி அண்ட் ஆக்ட்ரஸ் மைக்கி மெடிசன் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் சீன் பேக்கர். இப்பயே ஃபுல்லா படிச்சு வச்சிருக்கு. சரியா? இப்பயே யார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்துச்சு, ஆனரோ பெஸ்ட் பிக்சர், ஆக்டரோட பேரு, ஆக்ட்ரஸோட பேரு, பெஸ்ட் டைரக்டரோட பேரு, இதை இப்பயே பார்த்து வச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நிதி ஆயோக் ரீசெண்டா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. நிதி ஆயோக் இப்போ ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணி அந்த டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஜி கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்கு மொத்தமா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு. அந்த 17 கோல்ஸ்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5-6 கோல்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஜீரோ ஹங்கர், நோ பாவர்ட்டி, இதெல்லாம் ஏன்னா இப்போ பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் கொடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இப்போ எஸ்டிஜியை நம்ம டெவலப் பண்ணணும். இந்த 17 கோலையும் நம்ம டெவலப் பண்ணணும்னா அதுக்கேற்ற ஒரு திட்டம் வந்து வகுக்கணும். அது ரிலேட்டடா எஸ்டிஜிக்காக இந்த திட்டத்தை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நிதி ஆயோகோட ரிலீஸ் ஒரு டேட்டா ரிலீஸ் படி எஸ்டிஜி கோல்ஸை வந்து பின்பற்றி எஸ்டிஜி கோல்ஸ் ரிலேட்டடா வந்து நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நிறைய விஷயத்துல வந்து இந்த தமிழ்நாடு வந்து எஸ்டிஜி கோல்ஸை வந்து சில இதெல்லாம் ஒரு 17ல கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். 100% அச்சீவ் பண்ணியாச்சு. அப்படிதான் இப்போ ரீசெண்டா வந்த நிதி ஆயோகோட டேட்டா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிஜி கோல்ஸ்ல நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் ஒரு டேட்டா சொல்லியிருக்கு. ஸோ 2 கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 முடிச்சாச்சு. சரியா? ஒன்னு விஜய கரிசல் குளம், அப்புறம் ஆஸ்கர் நடந்தது, அப்புறம் நிதி ஆயோக்கோட இந்த டேட்டா. இன்னொன்னு நிதி ஆயோக் ஒரு டேட்டா, இன்னொரு ஒரு டேட்டா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான் பெண்கள் கடன் வாங்குறது. வங்கியில இப்போ எனக்கு ஒரு இல்ல ஏதோ ஒரு நிதி நிறுவனத்துல பெண்கள் கடன் வாங்கி இது பண்றதுல அது அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்கலாம், அவங்களோட வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம். சரிங்களா? இதுக்காக வந்து பெண்கள் வந்து 22% வந்து அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் இந்த டேட்டா சொல்லுது. 22%. சரியா? மொத்தம் 4 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது ஒட்டுமொத்த இந்தியால கிட்டத்தட்ட 48% பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்புல இருக்காங்க. இந்த டேட்டாவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நிதி ஆயோக்கோட அறிக்கையில ஒரு விஷயமா பேசியிருக்காங்க.
48% பெண்கள் வேலை வாய்ப்புல இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. மீதி இருக்கிற 62 இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே மத்த 4, 5 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் எப்படி இருந்தாலும் உள்ள இருக்கும் தவிர, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ரொம்ப ரேர் உள்ள இருக்கு. சரியா? ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 48% சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிசி நோட்ஸ்ல இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் சொல்றீங்க? 48. ஓகே. அதான் பாலிசி நோட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்பதான் 5 முடிச்சாச்சு. ஒண்ணு சங்கு பதக்கம். அது எங்க இருக்கு? விஜய கரிசல் குளம், வெம்பக்கோட்டை. ஒருவேளை விஜய கரிசல் குளம் கேட்காம விருதுநகர் வெம்பக்கோட்டை கேட்டாலும் அதை போட்டுருங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கு, அதுதான். சரிங்களா? அப்புறம் நிதி ஆயோகோட எஸ்டிஜி கோல்ஸ் அது பார்த்தாச்சு. அப்புறம் 22% கடன் அது பார்த்தாச்சு. 48% விமன் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காங்க. நான் ரீசெண்டா நார்த் இந்தியா போனேன். ஸோ அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெண்கள் கூட வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் இல்லை. இப்ப நம்ம இங்க எங்கேயா போறோம் அப்படின்னா வந்து ஒரு இட்லி கடை போடுறதோ இல்ல ஏதோ இண்டஸ்ட்ரீஸ்லயோ இருப்பாங்க இல்லையா? சம்திங் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அங்க வந்து இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா ஐடில போற இப்ப இருக்கிற பெண்கள் தான் அங்க போயிட்டு இருக்காங்க தவிர, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரு அவங்க இப்ப நம்ம போனோம்னா ஏதோ சொந்தமா ஒரு கடை நடத்திட்டு இருப்பாங்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து அந்த இடத்துல என்னால பார்க்கவே முடியல. ஆக்சுவலி வெளியிலேயே பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு நிலைமை தான் இருக்கு. அது கிளியரா இங்க நம்மளுக்கு வெளிப்படுது. 48% வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க அப்படின்னா, மீதி இருக்கிற 62% சரிங்களா? 52% கிட்ட எங்க இருப்பாங்க அப்படின்னா, ஆப்வியஸா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல தான் இருப்பாங்க தவிர நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடைமுறை. மகாராஷ்டிரா, ஆந்திரா. சரி. அடுத்தது பெண்கள் பார்த்தாச்சு, கடன் வாங்குறது. நெக்ஸ்ட் வந்து கலைஞர் குத்துச்சண்டை அகாடமி. இது நம்ம அன்னைக்கு கிளாஸ்லயே பார்த்துட்டோம். கலைஞர் குத்துச்சண்டை அகாடமி எங்க அது? சென்னையில. கோபாலபுரம். சரியா? சென்னையில கோபாலபுரம் கிட்ட இது பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இது அனுப்பியிருப்பேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களோட இதுல இருந்து நான் உங்களுக்கு வந்து அந்த போட்டோ மாதிரி அனுப்பியிருப்பேன். நம்மளோட பேஜ்ல போய் பாருங்க. ஸோ அதுல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 விளையாட்டு துணை முதலமைச்சர் வந்து 4 விளையாட்டு அரங்கள் வந்து ஏற்படுத்தி ஒரு ஸ்டேடியம் மாதிரி, ஒரு சின்ன ஸ்டேடியம் மாதிரி ஒரு 4 இடத்துல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 4 இடம் எங்க அப்படின்னா மதுரை மாவட்டம். அதாவது ஒரு குட்டி ஸ்டேடியம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி ஸ்டேடியம் மாதிரி. ஓகேவா? ஒரு குட்டி ஸ்டேடியம் மாதிரி மதுரை மாவட்டம் சோழவந்தான் இடத்துல. சரியா? மதுரை மாவட்டம் சோழவந்தான். அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம். அப்புறம் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துல பக்கத்துல ஏதோ காரைக்குடி கிட்ட இப்படி ஒரு இடத்துல. சரிங்களா? 3 இடம். அப்புறமா நம்மளோட சேப்பாக் பக்கத்துல அவரோட தொகுதியிலேயே. சரியா? துணை முதலமைச்சரோட தொகுதியிலேயே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது எக்ஸாம் மைண்டப்ல இதெல்லாம் கேட்பாங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ 4 இடங்கள்ல வந்து ஒரு குட்டியான ஒரு ஸ்டேடியம் மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ கிரிக்கெட்டுக்கு தான் இது. சரிங்களா? சேப்பாக்ல இருக்கிறது கிரிக்கெட்டு. அது கிளியரா தெரியுது. ஏன்னா அந்த இடத்துலதான் இனாகிரேஷன் நடந்துச்சு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பட் இந்த 3 வந்து எக்ஸாக்டா கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லல, மொத்தமா விளையாட்டு அரங்கம் தான் சொல்லியிருக்காங்க. உள்ள சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க, மேபி இருக்கலாம். ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் ஒரு 5 to 6 ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, சென்னையில இருக்க சேப்பாக். சரியா? ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சு இப்ப ரீசெண்டா வந்து
ஸ்டாலின் அவங்க வந்து நாகப்பட்டினம் போயிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு மீனவர்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய வரும். மீனவர்களுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டேட்டா, அந்த இதை மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. அதை நான் சொல்லிடுறேன். ரைட். நெக்ஸ்ட் வந்து இப்போ விமென்ஸ் டே நம்மளுக்கு மார்ச் 8ஆம் தேதி. சரியா? மார்ச் 8ஆம் தேதி விமென்ஸ் டே. இந்த விமென்ஸ் டே பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா விமென்ஸ் டே டூர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. விமென்ஸ் டே டூர் ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அந்த விமென்ஸ் டே டூர்ல வந்து கேமிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமாமா. ஸோ சென்னை சுத்தி பார்க்கலாம், மகாபலிபுரம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அது ரிலேட்டட் பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்லாம் சுத்தி பார்க்குற மாதிரி, சரிங்களா? ஸோ இது வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கும். ஸோ விமென்ஸ் டே அன்னைக்கு, வேர்ல்டு விமென்ஸ் டே அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டூரிசம் ப்ரோக்ராம் வந்து விமென்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபுட்டு, டிராவல் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு காசு தான், சரிங்களா? ஒரு ஒரு இது ப்ரைஸ் இருக்கும் அதுபடி. ஸோ தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் அவங்க இதுலயா பண்றாங்க. ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கேஸ்ட் குரூப்பும் வந்து அந்தந்த கடவுளை வழிபடும் போது ஒவ்வொரு முறையில வேணா வழிபட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ட்க்கு இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அந்த கோயிலோட யார் அது உரிமையாளரோ அவங்க தான் அதோட உரிமையாளர், அவங்களுக்கு தான் அது எல்லா கண்ட்ரோலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல வாய்ப்பே இல்லை, வராது. இது வந்து இப்போ ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இது பண்ணதுனால நம்ம இதை பேசுறோம். சரி, சும்மா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, சும்மா படிச்சு வைங்க போதும், இதெல்லாம் கேட்க மாட்டான். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். ஹெராத்னு ஒரு ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ காஷ்மீர்ல. சரியா? காஷ்மீர்ல ஹெராத் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு. அடுத்தது பிரகிருதி. ஸோ ப்ரொமோட்டிங் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிற வார்த்தையை தான் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பிரகிருதி. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து இந்த உள்ள இருக்கிறதும் படிக்கணும் அப்படின்னா இது இங்கிலீஷ்ல தான் படிச்சாகணும். ஸோ இது தமிழ்லயும் உங்களுக்கு இருக்கு, சரியா? தமிழ்ல இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தான் படிக்க போறோம். ஸோ ப்ரொமோட்டிங் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் அவேர்னஸ் நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸ் இன்டெகிரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இனிஷியேட்டிவ். சரியா? ஸோ இது எதுக்காகனா ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி கார்பன் மார்க்கெட்ஸ்ல. சரியா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரகிருதி ரிலேட்டட் டு கார்பன் ஞாபகம் வச்சு. யார் நடத்திருக்காங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, இவங்க நியூ டெல்லியில இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த கான்ஃபரன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பன் மார்க்கெட் ரிலேட்டட் அந்த கான்ஃபரன்ஸ் இது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரகிருத்தின்னு வச்சிருக்காங்க. அப்போ பிரகிருத்தினா உங்க மைண்ட்ல எங்க வரணும் அப்படின்னா அது கார்பன் ரிலேட்டட் வரணும் அப்படின்னு ஞாபகம். டென்மார்க் வந்து ரீசெண்டா வந்து கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா அந்த இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரிஸ்க்குமே அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கார்பனை வந்து சமநிலைப்படுத்துறது, கார்பன் நியூட்ரல் ஆகிறதுக்காக இந்த குளோபல் லெவல்ல நம்ம அதை ஒரு இதுவா எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ நிறைய இந்த COP28 நடந்துச்சு. இந்த கிளைமேட் ஆக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டான குரூப் 2 எல்லாம் நீங்க அது சிலபஸ்ல இருந்துச்சு COP28. ஸோ வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம இது பண்ணணும்னா அதுக்காக வந்து இந்த கார்பன் நியூட்ரலிட்டியை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டென்மார்க்கும் இந்தியாவும் கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியாவும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவை பண்ணியிருக்காங்க. ஸோ டென்மார்க் அண்ட் கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா. ஸோ இது ரெண்டு கொஸ்டினா கேட்கலாம், யார் யாருன்னு சொல்லி. பிரகிருதி கார்பன் ரிலேட்டட். பேடிஎம் வந்து பேடிஎம் சோலார் சவுண்ட் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே முதல்ல சோலார் பவர்ட் பேமெண்ட் சவுண்ட் பாக்ஸ், அந்த யூபிஐ ரூபே கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து சோலார் சவுண்ட் பாக்ஸோட இது பண்றது. பேடிஎம் சோலார் சவுண்ட் பாக்ஸ் இந்தியாவிலே முதல்ல சோலார் பவர்ட் பேமெண்ட் சவுண்ட் பாக்ஸ் டு அக்செப்ட் யூபிஐ ரூபே கிரெடிட் கார்டு பேமெண்ட். நம்மளோட இப்போ நம்ம கிரெடிட் கார்டோ இல்லை யூபிஐயோ நம்ம பே பண்றோம் அப்படின்னா அது சோலார்ல இயங்கக்கூடியதா இருக்கு. சோலார் கால்குலேட்டர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல.
இப்போ அந்த மாதிரி பேடிஎம் என்ன பண்ணியிருக்காங்க, சோலார் சவுண்ட் பாக்ஸ் ரிலேட்டா முதல்ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சோலார் பேமெண்ட் அது வந்து யூபிஐ அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி, அதான் கையில இருக்கிற மிஷின் தான். பேடிஎம் வந்து முதல்ல சோலார் ரிலேட்டடா இது பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து சாராஸ் ஆஜ்விகா மேளா, நொய்டால உத்தரப்பிரதேஷ்ல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக அங்க நடத்தியிருக்காங்க. சாராஸ் ஆஜீவிகா மேளா, அது மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து அதை யாரோட கவர்மெண்ட்ல அது வந்து ஆதரிச்சாங்க, யாரோட கவர்மெண்ட்ல அது மிகப்பெரிய பூம் ஆச்சு தமிழ்நாட்டில்? குழு. கலைஞரா, ஜெயலலிதாவா, எம்ஜிஆரா? ஸோ கலைஞரோட பீரியட்ல தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது மிகப்பெரிய பூம் ஆனதும் கலைஞரோட பீரியட்ல தான். கலைஞர். அடுத்தது பெட்ரிக் மெட்ஸ், சேர்மன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் ஜெர்மனி நெக்ஸ்ட் சான்சலர். மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜெர்மனோட நெக்ஸ்ட் சான்சலர் யாருன்னா பெட்ரிக், அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். ரொம்ப டீட்டெயில்டா போக. அடுத்தது நம்மளோட செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா, சிபி, இதோட சேர்பர்சன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது, துகின் கண்டா பாண்டே. சரியா? ஸோ கண்டா பாண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கண்டா பாண்டே இல்ல துகின் கண்டா பாண்டே. துகின் கண்டா பாண்டே இல்ல கண்டா பாண்டே. சரி, நெக்ஸ்ட் வந்து ஜைடூஸ் லைஃப் சயின்சஸ் இஸ் இன்ட்ரோடியூசிங் அ வேக்சின். அந்த வேக்சினோட பேர் வேக்சி ஃப்ளூ. அதாவது புதுசா இதாகிற அந்த இன்ஃபுளுன்சா வைரஸுக்கு இந்த நிறுவனம் வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேக்சி ஃப்ளூ 4 சொல்லிட்டு. சரியா? அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்தோம்னா இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சும்மா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜைடஸ் வேக்சி ஃப்ளூ வேக்சின் ஃபார் இன்ஃபுளுன்சா. ஃப்ளூன்னு வந்துருச்சு, அது ஃப்ளூக்கான வைரஸ் தான் அது. இதை எந்த நிறுவனம் மட்டும் பார்த்து. அமேசான் வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அந்த சிப்போட பேர் ஓசிலாட், OCELOT. சரியா? இதை மட்டும் ஞாபகம். ஒரு அமேசான் யார் இந்த சிப்பை லான்ச் பண்றாங்க, அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் அப்படின்னா அமேசான். சரி, அடுத்தது நேஷனல் சமிட் ஆன் குட் அண்ட் ரெப்ளிகபிள் பிராக்டிஸ் அண்ட் இன்னோவேஷன் இந்த பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ ஹெல்த் கேர் சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு நேஷனல் சமிட் பூரியில நடந்தது. இது அன்னைக்கே பார்த்தாச்சு. ரைட், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ரஞ்சித், நான் கொஸ்டின் கேட்கிறேன், நேத்துல இருந்து கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். ரஞ்சி டிராஃபி நேற்று வின் பண்ணது இப்ப 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதை வந்து ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராஃபியோட வின்னர் யார்? எந்த டீம்? விதர்பா. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஆஹ், நடந்திருக்கு?
34%. சோஷியல் ஜஸ்டிஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. நியூ டெல்லி. காமராஜர் விருது இப்போ ரீசெண்டா பள்ளி மாணவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1.72 crores வந்து இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஸோ பள்ளி மாணவர்களுக்கு வந்து காமராஜர் விருது வந்து வாங்க போறாங்க. ஸோ இதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 1.72 crores வந்து அதுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்ற டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி பார்த்துருப்பீங்க. ஸோ அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். சரியா? அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு இந்த செயலியை வந்து இப்ப ரீசெண்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டாலின். ஸோ போதும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஐஎன்எஸ் தமால் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இருக்கு. ஸோ ஐஎன்எஸ் தமால் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு கப்பலை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் தான் வந்து லாஸ்ட் வார்ஷிப் வந்து இந்தியாவுக்கு வெளியில வந்து அது இது பண்ணப்பட்டோம். சரிங்களா? ஐஎன்எஸ் தமால் இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் அது இதாக போகுது. இப்ப அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. அதனால ஜஸ்ட் ஒரு ஐஎன்எஸ் தமால் வந்து இருக்கு. இதுதான் கடைசி வார்ஷிப் இந்தியாவுக்கு வெளியில வந்து அதை இது பண்றாங்கன்றத மட்டும் தெரிஞ்சுப்போம். ரஷ்யால இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. ஜூன் மாசத்துக்கு அப்புறமா இது டீட்டெயில்டா நம்ம பார்த்துப்போம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் என் பண்ணிப்போம். ஒரு யூனிட் 8 கிளாஸ் யாரெல்லாம் அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ எல்லாரும் 11 மணிக்கு வந்துருங்க. ஸோ மற்றவங்க இதெல்லாம் உட்காந்து படிக்க என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சு படிச்சிருங்க. யூனிட் டேஸ் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றான்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். கிளாஸ் பண்ணிப்போம். நாளை கிளாஸ்ல பார்க்கலாம்.